தற்கொலை நகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது. டேட்டா டிஸ்கிரிபன்சிஸ் அண்ட் லோக் பவன் ஸ்டேட்மெண்ட் ஆன் கவர்மெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4வது பக்கத்தில் எழுதிட்டாங்க. இவர் கொடுத்த டேட்டா என்னது, அதில் என்னென்ன பொய் இருக்குது. விஜய் தலைவரை அழைத்துப்பார், அப்புறம் என்ன நடக்கிறது பார். இப்ப என்ன நடந்துச்சு, கூப்பிட்டு வச்சு குத்துனான்களே, என்ன நடந்துச்சு இப்ப? அதுவும் சும்மா இல்ல, குனிய வச்சு முதுகுலயே குத்தி இருக்கிறான். ஒருவேளை விஜய் அடிச்சா நெருக்கடி கொடுத்தா அது சிம்பத்தி ஓட்டாக மாறும் அப்படிலாம் தியாகி அவர் பேர சிம்பத்தி வர்றதுக்கு. இந்த ஸ்டாலின் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி உச்சபட்ச பெருமைக்கு ஆளானதுக்கு மூல காரணமே அமித்ஷா, மோடி, RN ரவி, இவங்க 3 பேர் தான். எவ்வளவு பேர் வேணாலும் வந்துட்டு போடு சேரட்டும், விஜய் சேரட்டும், ஜான் பாண்டியன் சேரட்டும், 20 கட்சி கூட்டணி அவங்க ஆனாலும் சரி, அசைக்க முடியாது திமுக. செங்கோட்டையின் பேட்டி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து சொல்றாரு 34% வந்து எங்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள், 94% அவருக்காக இருக்கு. 2ஆம் இடம் 3ஆம் இடமெல்லாம் இப்ப என்ன செய்தி தெரியுமா? உண்மையான செய்தி, செங்கோட்டையனை வச்சு அமமுக வந்து கட்சிக்குள்ள கொண்டாந்துருக்காங்க. இருக்கிறது தாவேகானுடைய கொள்கை எதிரி பாஜக. இவரை இன்னைக்கும் யாருக்கடா வந்துட்டு டாபர் வேலை பார்க்குறாரு அப்படின்னா, சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்கள் வந்து இன்னைக்கு திமுகவில் இணைந்திருக்கார். OPS ஆதரவாளராக பல ஆண்டு காலம் இருந்தவர் இன்றைக்கு திமுகவில் இணைந்திருக்கார். OPSனுடைய கதி என்ன அப்படின்னு யோசிக்கிற அந்த டைம்லயே டிடி தினகரன் என்டிஏல போய் ஜாயின் பண்ணிட்டாரு. எடப்பாடி அங்க இல்ல, அதிமுகவினர் யாருமே அந்த இடத்துல இல்ல, பியூஷ் கோயல் மற்றும் தான் அங்க இருக்காங்க. அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, உங்களுடைய பார்வை என்னதுல? இல்லை, இது ஏற்கனவே நல்லா நடந்த அந்த நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்றது ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு பலவீனமான ஆனால் ஒரு கூட்டு சக்தியாக அதிமுக பாஜக அணி இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அப்புறம் சீமான் இருக்கிறாரு, இவங்களாம் இருக்கிறாங்க. தாவேகா, சீமான் எல்லாம் நான் ஒரே பலத்தில் இருக்கிற ஒரு கட்சியாக தான் பார்க்குறேன். இன்னொன்று சீமானை கொஞ்சம் கூடுதலாக நாம் தமிழர் பார்க்குறேன். இங்கே என்ன அப்படின்னோம்னா, இப்போ இந்த ஏற்கனவே இந்த பலவீனப்பட்ட அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் வந்துட்டு அவர்களுக்குன்னு ஒரு அரசியல் எதிர்காலத்தை தேடும் போது அவங்க எந்த பக்கம் போகிறது அப்படின்றதுல வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய குழப்பம் நிலவுச்சு. ஏன்னா எடப்பாடி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தீர்த்து கட்டிட்டு தன்னை மட்டுமே நிறுத்திக்கிறாரு. அதில் அதிமுக பலம் இழந்து போயிருக்கு. அதிமுக பலம் இழந்து போன நிலையில தென் மாவட்டங்களில் வந்துட்டு கடந்த மக்களவை தேர்தலில் அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இருந்துச்சு. 7 இடங்களில் டெபாசிட் இருந்துச்சு. 6 இடங்கள் அங்கே தென் மாவட்டங்களில் மட்டும். அப்போ இவங்களுடைய பலம் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு அரசியல் முக்கியத்துவம் வருது. OPS, டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இவங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல அந்த சூழல் சார்ந்த பலம் ஒன்று வருது. அந்த பலத்தை வந்துட்டு பயன்படுத்திக்கணும்னு அமித்ஷா சொல்றாரு. நீ வரலன்னா விட்டுரு, நான் என்டிஏல நான் அவளை சேர்த்துக்கிட்டு அந்த பலத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். இல்லாட்டி அந்த இடத்துல ஷியோரா ஆனால் 58 தொகுதிகள் அப்படி சொல்றாங்க தென் மாவட்டங்கள். 58 60 தொகுதியோ அந்த 10 மக்களவை தொகுதிகளில் தான் வந்துட்டு 60 சீட் அதிமுகனுடைய கோட்டையாக இருந்தது. இப்போ அது இல்லாத போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா இவங்க 2 பேரும் தேவை அப்படின்றது வந்துட்டு அமித்ஷானுடைய எண்ணம். அப்போ அந்த அமித்ஷானுடைய எண்ணம் தான் இப்போ வந்துட்டு அவருடைய திட்டம் தான் இப்போ வந்துட்டு செயல்பட்டு. முதலமைச்சராக நான் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்ன டிடிவியை எப்படி அந்த கூட்டணிக்குள்ள வைத்துக்கொண்டு எப்படி அதை வெற்றியை உருவாக்க முடியும்னு ஒன்று இருக்குல்ல. ஒன்று அழுத்தம், இன்னொன்று வந்துட்டு என்னன்னா, நீ அந்த பக்கத்தில் போயிட்டு என்ன பண்ண போற? நான் தான் அவரை காலி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ தாவேகாக்கு போவான்னு நினைக்கிறேன், நான் தான் அவரை காலி பண்ணிட்டு இருக்கிறேன். நீ எங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போற? புரியுதுங்களா? ரெண்டாவது, நீங்க அமித்ஷானுடைய மூளையிலேருந்து இந்த கூட்டணியை நீங்க பாருங்க. விஜயை தனித்து விடு, விஜய் கூட ஒரு 10 பேர் கூட்டணி, 4 பேர் கூட்டணி போய் சேர்றான் அப்படின்னோம்னா அது ஒரு அணி ஆயிடும். அது அதிமுக பாஜக அணிக்கு வந்துட்டு ஒரு சேலஞ்சா போயிடும். இதுவா அதுவா, 2வது இடம் யாருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க டிவியில. 2 முனை போட்டி தான் இருக்கணும். ஆமா, அவ்வளவுதான். அந்தாண்ட பக்கம் திமுக, இந்தாண்ட பாஜக அதிமுக அணி, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் முரண்பட்டாரோ EPS, அப்படியே அவர் ஓடம் கட்டிட்டு இப்போ என்டிஏ அப்படின்றது தமிழ்நாட்டில் பலம் வாய்ந்த சக்தியாக உருவாது பாருங்க. கூட்டணி அளவுலையாவது நீங்க எடுத்துக்கங்க. புரியுதுங்களா? அழகாக வந்துட்டு அன்புமணியை வந்து கூப்பிட்டு இவரோட சேர்க்க வச்சுட்டு மற்ற எல்லாரையும் இவர் வந்துட்டு சேர்த்துக்கிட்டு, அன்புமணி பிஜேபி ஆள் தான், மோடி ஆள் தான், அவ்வளோதான் சேர்த்து வச்சுக்கிட்டு இவர் பலப்படுத்துறாரு, அவ்வளோதான். ஸோ இப்போ கடைசியாக ஒரு ஆள் யார்? OPS. அவரையும் சேர்த்துட்டாங்க அப்படின்னா விஜய்க்கு யாரும் ஆள் கிடையாது. அதே நேரத்தில் விஜய்க்கும் ப்ரெஷர், நீ தனியாக நின்று இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல.
உனக்கான பாசிபிலிட்டி எல்லாம் நாங்கள் தூக்கிட்டோம், வந்துரு, இல்லாட்டி நிற்காதுன்னா நின்றுக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லை, உன் படம் வராது, உன் கட்சிக்கு பொது சின்னம் கிடைக்காது, உன்னை அழுத்திக்கினே இருப்போம், நீ என்ன பண்ண போற அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் ஃபைனான்ஸ் எல்லாத்துலேயும் கையை வச்சுருவாங்க. ஸோ இதெல்லாம் விஜய் தாங்குவாரா? விஜய் எதை தாங்கினாலும் ஃபினான்ஸை தாங்குவாரா? சாணக்கியால ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க. தேர்தலை புறக்கணிப்பதாக விஜய் முடிவெடுத்திருக்கிறாரு. டெல்லியில இரவு ஆலோசனை கூட்டத்துல அவர் இதை சொல்லியிருக்காருன்னு செய்தி வெளியாச்சு. உடனே அதை கொஞ்ச நேரத்தில் தூக்கிட்டாங்க. அது என்ன நடக்குதுன்னே தெரியல. பாஜகவினுடைய கணக்கு என்னன்னு ஒரு பக்கம் புரியல. விஜய் என்ன நினைக்கிறாருன்றதே தெரியுதுல. ஒரு பக்கம் செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு, நாங்க முதலிடத்துல தான் இருக்கோன்றாரு. அவர் செங்கோட்டையன் சும்மா சொல்லுவார். அவர் எங்க ஒரு கூட்டம் ஒன்று போட்டாரு, அதுக்கப்புறம் என்னாச்சு, செங்கோட்டையன் விஜய் சந்திச்சு பேசினாராமா? அவ்வளவுதான் அந்த கட்சியில. ஏங்க, ஈரோட்டுக்கு பிறகு அந்த கட்சியினுடைய செயல்பாடே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதுவைக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய செயல்பாடே இல்லைங்க. அதுக்கு முன்னாடி கரூருக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய செயல்பாடே இல்லைங்க. என்ன கட்சி அது? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கட்சி அது. அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததெல்லாம் ஊடகங்கள் உருவாக்கின பேப்பர் டைகர், வேற எதுவுமே கிடையாது. விஜயனுடைய ரசிகர்கள் தமிழ்நாட்டு அரசியல் போக்கை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் அல்ல. நான் அடிச்சு சொல்றேன், கிடையாது. ஏன்னா அவருடைய ரசிகர்கள்ல பாதி பேர் தான் அவருடைய ரசிகர்கள், மீதி பேர் அவரை ரசிப்பவர்கள், அவ்வளவுதான். அவரையும் ரசிப்பவர்கள். அவங்க அஜித்தை ரசிக்கலாம், ரஜினிகாந்தை ரசிக்கலாம், யாரை வேணாலும் ரசிக்கலாம், அவ்வளவுதான். ஸோ அதனால விஜய்க்கு இது தெரியாத அங்கே சுற்றில ஒரு பெரிய ஒரு கோட்டை போடுறாங்க. விஜய் எப்படி அப்படின்னம்னா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்த, இல்லாட்டி ஒரு ஜமீன் வீட்டில் பிறந்த உலகம் தெரியாத குழந்தை. அது அரசியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், எதுவுமே தெரியாது. அவரும் நினைச்சிட்டு இருக்கிறாரு தான் பேசுறது, அங்கே வசனம் பேசுனா எப்படி எடுப்படுது, அதே மாதிரி மேடையில் நின்று பேசுனா எடுப்படுதுன்னு. இப்போ நீங்க எங்க போய் பதுங்கிருக்கீங்க? சும்மா அப்படி ஒரு கையை காட்டுங்க. அப்படி கையை காட்டிங்கன்னா உள்ள நல்லா நடந்துச்சுன்னு அர்த்தமா? செய்யறவன், உன்னை வச்சு செய்யறவன் வெளியில சங்கதியை கசிய விடுறான்ல, அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களை ஏதாவது மறுத்து பேச முடிஞ்சுதா? இல்ல, ஊடகங்கள் வதந்தி பரப்புறாங்க. அப்படிங்களா? அப்படிங்களா? வதந்தி தானா? சார்ஜ் ஷீட்ல சேர்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன சிபிஐ விசாரணையில நம்மளுக்கு தெரியாத கேட்டுட்டாங்க, சொல்லுங்க பாப்போம். இப்படிவோ பாலாஜி, நம்ம சொல்லாததை என்ன கேட்டுட்டாங்க? இது கண்ணுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட், அது நிகழ்வு, அது கோரம், அது கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க. எல்லா பத்திரிகைகளும் ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இதுல எங்க போய் ஒளிய முடியும்? சிபிஐ சொல்ல வர, எங்க போய் ஒளிய முடியும்? அவங்க சிபிஐ எக்ஸ்போஸ் ஆயிடுங்க. இந்த இடத்துல விஜய அதுல கொண்டு வரலன்னா சிபிஐ எக்ஸ்போஸ் ஆயிடும். விஜய மையமா வச்சு செயல்பட்ட செயல் தான் அந்த பிரச்சாரம். இன்னும் சொல்ல போனா விஜய்க்காக கூட்டப்பட்ட கூட்டம், விஜயனுடைய வசதிக்காக கூட்டப்பட்ட கூட்டம். அப்ப எப்படி விஜய் குற்றவாளி இல்லைன்னு நீங்க? ஏன் இப்படியே இருக்கக்கூடாது? ஒருவேளை விஜய் அடிச்சா, நெருக்கடி கொடுத்தா அது சிம்பத்தி ஓட்டாக மாறும். அப்படியெல்லாம் தியாகி அவர் பேர சிம்பத்தி வர்றதுக்கு, விஜய் மேலாம் சிம்பத்தி வர்றதுக்கு தியாகியா? அந்த இடத்துல நின்று பார்த்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து சட்டையில எல்லாம் ரத்தம் அப்படிலாம் இருந்ததுனாலும் பரவாயில்ல. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. விஜய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. விஜய்க்கு கடைசி வரைக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்றாரு நிர்மல்குமார். உடனே போடுறான் மீம்ஸ்ல, தெரியாதா, இந்த பாரு 30 பேர் செத்துட்டாங்கய்யா அப்படின்றாரு. இது பாட்டு நடந்து போகுது. எந்த விதமான உணர்ச்சி இல்லாத நடந்து போறாருங்க ஐயா. என்ன சொல்லுவீங்க? அப்போ 2 விஷயம்தான். ஒண்ணு, கண்டுக்காத இருந்து எல்லாத்தையும் மூடிடலாம் அப்படின்னு. இன்னொன்னு என்ன சொல்றதுன்னு புரியல, என்ன செய்யறதுன்னு புரியல, ஷாக்கு. அதானே? அப்புறம் நீ எப்படி தலைவர் உன்னை ஒத்துக்குவாங்க? உன் மேல எங்க சோகம் ஏற்பட போகுது? சிரிப்பு தான் ஏற்படும். சீரியஸா சொல்றேன். ஏன்னா நான் போடுற வீடியோக்கள் விஜயம் பார்க்கலாம், அதனால சிரிப்பு தான் ஏற்படும். நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், அரசியலை பொறுத்த வரைக்கும் துணிவும் தெளிவும் தான் ஆதாரம் அப்படின்னு. நீங்க துணிவையும் காட்டல, தெளிவையும் காட்டல. உன் சுத்தில இருக்கிற உன்னை அப்படியே மூளையை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிவிட்டான். எதுவுமே இல்லை. ஏதோ ஓரளவு நல்லது சொன்னவன் இவன். நானும் வெளில வந்துவிட்டேன். 30ஆம் தேதியோட நான் கதையை முடிச்சுக்கிட்டேன். ஜனவரி 30ஓட. என்ன இருக்கு? உங்க கூட இருக்கிறவங்க யாரு? என்ன அரசியல் அவங்களுக்கு தெரியும்? நீ ஜானு மூலம் இவங்களோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன தெரியும் உங்களுக்கு? அமித்ஷா பாருங்க கிளியர் பண்ணிட்டு உன்னை எந்த இடத்துல போட்டு அடிக்கிறாருன்னு.
கொஞ்சமாவது சிந்தனை இருந்துருந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்கணும்னு விட்டுட்டு இருந்தீங்கன்னா மைலேஜாவது எடுத்துருப்ப நீ. தமிழ்நாடு அரசு இப்படிதான் செய்யும், என்ன பழி வாங்குறதுக்கு தான் பண்ணுவாங்க, என்ன கூட்டு போயிட்டு தான் பண்றாங்க, விஜய் அழைத்துப்பார். இவரு டிராமா போட்டிருப்பாரு யாரு, இந்த ஆதவ அர்ஜுன ரெட்டி. ஒண்ணு விஜய் தலைவரை அழைத்துப்பார், அப்புறம் என்ன நடக்கிறது பார். இப்ப என்னடா நடந்துச்சு, கூப்பிட்டு வச்சு குத்துனானுங்களே, என்ன நடந்துச்சு இப்ப? அதுவும் சும்மா இல்ல, குனிய வச்சு முதலே குத்தி இருக்கிறான். லிட்டரலா நான் சொல்றேன், பிசிக்கலா சொல்ல. அவ்வளவுதான் உங்களது அரசியல் அப்படின்றது வந்துட்டு மக்களிடையே தான் பலம் இருக்குது. நீங்க ஸ்ட்ராட்டஜியில போயிட்டு தேட போனீங்க, இதுதான் பேசிக்கலி ஃபால்ட்டு. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு மேல இஷ்டத்துக்கும் திமிர்த்தனத்தை திணிச்சிட்டாங்க. திமிரா பேசுறது, நானும் நடுவன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது. பாத்திரலாம், என்னத்தை பாத்துருவ நீ? சொன்னல பாத்திரலாம், என்னத்தை பாத்துருவ நீ? இல்ல, இது ஒரு நல்ல டைம் அவருக்கு. அவர் வந்து பாஜக அட்டாக் பண்ணாருன்னா அது ஒரு ஒரு வேக அந்த ஏற்படுத்தும். ஆளு என்னைக்குங்க அட்டாக் பண்ணிருக்கிறாரு? ஆரம்பத்துல இந்த கரூருக்கு அப்புறம் அட்டாக் பண்ணனால கூட பரவாயில்ல. விஜய் என்னைக்கு அட்டாக் பண்ணாரு? பரந்தூர்ல அட்டாக் பண்ணாரா? பரந்தூர் விமான நிலையம் டெல்லி ப்ராஜெக்ட், இவங்க நிலத்தை மட்டுமே கையகப்படுத்தி தரக்கூடியது, அவ்வளவுதான். நீ யார் அட்டாக் பண்ண? தமிழக அரசை மட்டும் அட்டாக் பண்ண, அதானே? டங்ஸ்டன் யாருடைய ப்ராஜெக்ட்? டெல்லி ப்ராஜெக்ட். பேசுனியா? உன் கட்சிக்காரன் போய் அங்க நின்னா, நீ பேசுனியா? பேசல. பெரியாரை பத்தி சீமான் அந்த அளவுக்கு பேசலாம், நீ பேசுனியா? தலைவரையே விற்கக்கூடியவர், நாளைக்கு கட்சியே விற்க மாட்டார் அவரு. ஏங்க, பெரியார் தானங்க உங்களுக்கு தலைவர், அம்பேத்கர் தானே தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் தான் தலைவர். அவரை விட்டுட்டு எம்ஜிஆர்ன்றீங்க, அண்ணான்றீங்க, ஜெயலலிதான்றீங்க. என்னது இது? உங்களுக்கு மேல ஏதாவது மரியாதை ஏற்படும் அரசியல் ரீதியா? நீங்க தூக்கத்துக்கு செய்தி ஊடகங்களும் எல்லை மீறி சில விஷயங்கள் சொல்றாங்க. ஃபாரின் ஃபண்ட்ஸ் அவருக்கு வந்ததாக சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க. சிபிஐ என்ன நடந்ததுன்னு சில விஷயங்கள் கசிய விடுறது, அல்லது யூகத்தின் அடிப்படையில எழுதுறது, இதெல்லாம் ஊடகங்களும் பண்றாங்கன்ற பிரச்சனையை அப்ப நீ தெளிவுபடுத்தணும்ல. இந்த மாதிரி நாங்க எங்கேருந்து ஃபண்ட் வந்தது இப்படிலாம் சொல்றாங்க, எங்களை எல்லாம் இது பண்ணிட்டு இட்டு கட்டி பேசுறாங்க, இதுதான் காரணம், எங்களுடைய துட்டு இதுக்காக இவ்வளவு செலவு பண்ணது, நான் 20-60 லட்சம் இந்த மாதிரி 8 கோடி ரூபாய் இந்த இவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்தேன், அது இவர் கொடுத்தது, சொல்லுங்களேன் பார்ப்போம், சொல்லுங்களேன். ஒரு ஆம் ஆத்மி கட்சி தொடங்கின உடனே பிஜேபிக்கு எதிரான கட்சி, காங்கிரஸுக்கு எதிரான கட்சி, அவன் எல்லாத்தையும் போட்டான். 10,000க்கு மேல யாரு கொடுத்தாலும், 20,000க்கு மேல யாரு கொடுத்தாலும் அதெல்லாம் வந்துட்டு போட்டான். அந்த மாதிரி நீ போட வேண்டியதானே? உனக்கு தான் கூட அப்படியே வந்துட்டு ஒரு பிலி இருக்கிறாரு, ஐடி பிலி வச்சுட்டு போட வேண்டியதானே? ஏன் போடல? அந்த ஆளே வந்துட்டு லாட்ரி பணம், நீங்க அதை பத்தி ஒண்ணுமே கவலைப்படல, அதை வச்சு நீங்க கட்சி நடத்துறீங்க. அப்புறம் என்ன இருக்குது? விஜய் பத்தி பேசுறது வேஸ்ட்டுங்க, இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஒருவேளை நீங்க வந்து ஒருவேளை என்டிஏக்குள்ள அவர் வந்தார் அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு வெற்றி சக்தியாக என்ன அந்த ரசிகர்கள் வந்து முட்டாள்தனமா விஜய் இருக்கிற இடத்துக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆகுது. விஜயனுடைய ரசிகர்கள் இருக்காங்களே, ரசிப்பவர்கள் ரசிகர்கள் இருக்காங்களே, அவங்க என்டிஏக்கு ஓட்டு போடுவாங்க. எங்க அண்ணன் அப்படி சொல்லிட்டு. நீங்களே சொன்னீங்க என்டிஏ பலமாகிட்டு இருக்கு, டிடிவி அதிமுக பலமாகிட்டு இருக்கு அப்படின்றப்போ விஜயம் உள்ள வருகிறப்போ இன்னும் பலமாகும். இல்ல பாலாஜி, தென் மாவட்டங்களில் டெபாசிட் இழந்த ஒரு கட்சி அது அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குது. உடனே பலப்படுத்த நினைக்கிறாரு அமித்ஷா. பலப்படுத்துதல்ன்ற வார்த்தையை சொன்னேன். பலப்படுத்த நினைக்கிறாருன்னா பலவீனமா இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ அமமுகன்ற ஒரு டானிக் ஏற்றுறாங்க. நாளைக்கு வந்துட்டு பன்னீர்செல்வம்ன்ற இன்னொரு ஜூஸ் ஒன்று குடிப்பாங்க, அவ்வளோதான். அது ரொம்ப ஃப்ரைலாக இருக்குது, ரொம்ப நோஞ்சானா படுத்து கிடக்குது அந்த கூட்டணி. தென் மாவட்டங்களில், ஏன் வட மாவட்டங்களில் மட்டும் அப்படியே கொடி காட்டி பிறகுதா? என் அன்புமணி ராமதாஸ் நம்ம மக்கள் தலைவர், அவர் ஒரு பூஸ்வாசி, அவரை நம்பி எந்த மக்கள் வருவாங்க சொல்லுங்க? சும்மா ஒரு படத்தை ஒரு ஒரு பிம்ப கட்டுமானம் தான் வந்துட்டு பிஜேபியினுடைய மொத்தமே வளர்ச்சி. மோடியினுடைய தலைமையில் வளர்ச்சின்னு பிம்ப கட்டுமானம் தான் அது. உள்ளபடி நடக்குதா? அப்படின்னா ரூபாயினுடைய மதிப்பு 55 ரூபாயில இருந்து 92 ரூபாய் ஆகிப்போச்சு. கிரைசிஸ்ல இருக்க நாடு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? 3வது பெரிய பொருளாதாரம் அப்படின்றாங்க. ஜப்பானுக்கு இணையானதான். எப்படி குத்துறாங்க இருக்காது? ஜப்பானுக்கு இணையானதா அது? இவன் சொல்றான், நாக்கு இது என்னது, அந்த சிட்டி மத்திய பிரதேசத்தில் ஒரு நகரம் இருக்குது, நாக்பூர் மாதிரி இன்னொன்று, இந்தோர், இந்தியாவிலே சிறந்த நகரம். தண்ணியை குடிச்சு செத்து போயிட்டான் 28 பேர். எவ்வளோ?
28 பேர் தண்ணி குடிச்சிட்டு போயிட்டான். அது ஸ்மார்ட் சிட்டியா நம்பர் 1 தான். இன்னைக்கு தங்க விலை வரலாறு காரண உச்சம். இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஊழல் பெருத்து போச்சு இவனுடைய ஆட்சியில. அவங்க தான் வந்து வாங்குறாங்க. சாதாரண மக்கள் போயிட்டு ஐயோ அப்படி நான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. யாரும் வாங்க முடியும்? யாரும் வாங்க முடியாது தங்கம். நம்மளாட்ட ஆட்கள் நினைச்சாலும் தங்கம் வாங்க முடியாது. வேணா ஒரு கவுண்டர் போட்டுட்டு தங்க தண்ணிட்டு விரல தொட்டு போனா 10 பைசா ₹1 அப்படின்னு சொல்லிட்டு வேணா படலாம். 10 பைசாக்கள் எங்க மரியாதை? தொட்டு பார்த்துட்டு போ, ₹1 கூட அப்படின்னு. அவ்வளவுதான் தங்கம். அவ்வளவுதான். சும்மா இதை ஆட்சியாது ஏதாவது பேசுறாங்களா? எப்ப பார்த்தாலும் முஸ்லீமு இன்ஃபில்ட்ரேஷன், முஸ்லீமு இன்ஃபில்ட்ரேஷன், இந்து திருப்படங்குன்றம், கோயில், மசூதி. தெரியுதா உங்களுக்கு? கீழே இருக்கிற சாதாரண ஆட்களை போய் கேளுங்க சொல்லுங்க. கெட்ட வார்த்தை சொல்லி விமர்சிக்கிறான் பிஜேபியும் மோடியையும். என்னடா அரசியல் பண்றீங்க நீங்க அப்படின்ட்டு. இந்த ஸ்டாலின் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த மாதிரி உச்சபட்ச பெருமைக்கு ஆளானதுக்கு மூல காரணமே அமித்ஷா, மோடி, RN ரவி, இவங்க 3 பேர் தான். இவங்க பண்ற அந்த குரலி வித்தினால அவரு ஃபேமஸ் ஆயிட்டாரு. நல்ல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாரு. இவங்களை ஒப்பிடும் போது அவர் ரொம்ப இமயமலை மாதிரி தெரிகிறாரு. வேற ஒண்ணுமே இல்லை. நேற்று கூட RN ரவி ஒரு பட்டியலே கவர்னர் மாளிகையிலிருந்து வெளியாயிருக்கு. அந்த பட்டியல பல விஷயங்களை சொல்றாங்க. குறிப்பாக தற்கொலை நகரமாக தமிழ்நாடு விளங்குகிறது, கேபிட்டலா இருக்கு, சூசைடல் கேபிட்டல் தமிழ்நாடு இருக்குன்றார்ல. அதனாலதான் என்ன பண்ணிட்டான், ஹிந்து உடனே அனலைஸ் பண்ணிட்டான். நம்மளாம் பண்றதுக்கு முன்னாடி டேட்டா டிஸ்கிரிபன்சிஸ் இன் லோக் பவன் ஸ்டேட்மெண்ட் ஆன் கவர்மெண்ட் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4வது பக்கத்துல எழுதிட்டான். இவர் கொடுத்த டேட்டா என்னது, அதுல என்னென்ன பொய் இருக்குது அப்படின்றத எழுதிட்டான். பொய்ன்னு சொல்லாத தரவுகள்ல இருக்கக்கூடிய வேறுபாடு, டிஸ்கிரிபன்சி அப்படின்னு சொல்லிட்டான். உள்ளபடியே எந்த மாநிலம் முதல்ல இருக்குது தற்கொலையில அப்படின்றத சொல்லிட்டான். எங்க வந்துட்டு நிறைய கேஸ் போட்டிருக்கிறாங்க, எது அந்த போதைப் பொருள் பிடிப்பு அப்படின்னு. எல்லா மாநிலத்திலும் இன்க்ரீஸ் ஆகுது, தமிழ்நாட்டிலையும் நிறைய பிடிச்சி கேஸை போட்டிருக்கிறாங்க. எல்லாத்தையுமே எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கிறான் ஃபுல்லா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முரசொலி எடுத்து பாருங்க. இன்னைக்கு இன்னும் தமாஷு எல்லாம் அவர் சொல்லிட்டார், 8800 கோயில்கள்ல நாங்க அறங்காவலரை நியமிச்சிருக்கிறோம். அடி அடின்னு அடிக்கிறான். MSME நாட்டிலே இதுதான் அதிகம். MSME பத்தி இவனும் போட்டிருக்கான். நாட்டிலேயே நிறைய MSME இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறைய ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறது தமிழ்நாட்டில் தான். அழிக்கிறதுல மோடி சிறந்தவராக இருக்காரு, ஆக்குறதுல தமிழ்நாடு நல்லா இருக்கு. அதனால இவரெல்லாம் சும்மா, அந்த ஆளுக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் பாட்டுக்கு பால் பாயசம் குடிச்சிட்டு உள்ள இருக்கிறவரு திடீர்னு வந்துட்டு 10 பேர் சொல்லக்கூடிய ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வை கொடுங்க. 9% வரியை கொடுக்குறோம், 4% தான் எங்களுக்கு தரிங்க. 9% கொடுத்துட்டு பாருங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு. எவனுமே இந்தியா ஒத்துக்க மாட்டான். தமிழ்நாடுன்றதான் ஓ தமிழ்நாடு ஸ்டேட் இந்தியா அப்படிதான் சொல்லுவான். அப்படி எல்லாரும் இங்க வந்து ஓடுவாங்க. இதான் உண்மை. ஸோ இவரெல்லாம் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சுட்டு ஒன்றும் அசைக்க கூட முடியாது உங்களால. ஏன்னா அந்த நாட்டில் படித்தவங்களுக்கு மத்தியிலேயே வந்துட்டு பிஜேபியா திமுகவானா திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு. காரணம் என்னன்னா, பல விடயங்கள்ல டிஸ்சர்னிபிள், நல்ல கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி பாதுகாப்பு, சமூக ஒற்றுமை, சுதந்திரமா நீங்க இருக்கலாம். பெங்களூர்ல பாஜக ஆட்சி இருந்த போது ஒரு ஆணும் பொண்ணு பேசியிருந்தாங்கன்னா உடனே ஒரு சங்கி கூட்டம் ஒரு 4 பேர் வந்துட்டு பலார்னு பொண்ணை ஒரு அறை, ஆணை ஒரு அறை விடுவாங்க. போடா வீட்டுக்கு அப்படின்வாங்க. சும்மா வீட்டுக்குள்ள ஒரு முஸ்லீம் குடும்பம் வந்துட்டு நமாஸ் படிச்சதுன்னு அவளை பேர் தூக்கி எடுத்துட்டு போலீஸ்ல ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டான். எங்க உத்தரப்பிரதேசத்துல. தமிழ்நாட்டுல எல்லாம் சாத்தியமா? ஸோ பீகார்ல அந்த பொண்ணு போட்டிருக்க அதை வந்துட்டு இழுத்து இங்க அது நடக்குமா? அது நிதிஷ்குமார் எடுத்து பாரு. இந்த இந்தியாலேயே பெண்கள்ல முஸ்லீம் பெண்கள் நிறைய படிக்கிறது, நிறைய சந்தோஷமா இருக்கிறது எங்கன்னு பாரு, தமிழ்நாடு. கேரளாவுக்கு முன்னாடி தமிழ்நாடு இருக்குது. ஏன் இருக்குது? அப்போ இந்த சமூக இணக்கப்பாடு இருக்கு இல்லையா, அமிட்டி, சோசியல் அமிட்டி, இதை அச்சீவ் பண்ண மாநிலம் அது. அதை கெடுக்கிறதுக்காக இந்த கூட்டணியை போடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸிங்க. அதாவது ஸ்டாலினுக்கும் திமுக கூட்டணிக்கும் இந்த பாஜக அதிமுக கூட்டணியை தோற்கடிக்கிறது எவ்வளவு பேர் வேணாலும் வந்துட்டு கூடு சேரட்டும். விஜய் சேரட்டும், ஜான் பாண்டியன் சேரட்டும், 20 கட்சி கூட்டணி அவங்க ஆனாலும் சரி, அசைக்க முடியாது திமுக. எழுதி வச்சுக்கோங்க.
செங்கோட்டையின் பேட்டி வைரல் ஆயிட்டு இருக்கு. அதுல வந்து சொல்றாரு 34% வந்து எங்களுக்கு ஆதரவாக நிலைப்பாடுகள் இருக்கு. 94% அவருக்காக இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. செங்கோட்டையன் தானே அவர் தேர்றாருன்னு பாருங்க. நீங்க அதிமுகவை டேமேஜ் பண்ணுவீங்க, அவ்வளவுதான். 2ஆம் இடம் 3ஆம் இடமெல்லாம் இல்ல, இப்ப முதலிடம் தான். இப்ப என்ன செய்தி தெரியுமா? உண்மையான செய்தி, செங்கோட்டையனை வச்சு அமமுக வந்துட்டு கட்சிக்குள்ள கொண்டாந்துருக்காங்க என்டிஏ. இன்னமும் அவர் வந்துட்டு பிஜேபியினுடைய தூதரா தான் இருக்கிறாரு. இருக்கிறது தாவேகானுடைய கொள்கை எதிரி பாஜக. இவரை இன்னைக்கும் யாருக்கடா வந்துட்டு டாபர் வேலை பாக்குறாரு அப்படின்னா என்டிஏ. இல்ல, இதான உண்மை. நீ எல்லாம் என்ன அரசியல் கட்சி நீ எல்லாம்? இப்போ எம்ஜிஆர் கூட யார் யாரோ இருந்திருக்கிறாங்க, எல்லாருமே நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுகனுக்கு, ஒரே ஆப்ஷன் திமுக, திமுகனுக்கு ஒரே ஆப்ஷன் அதிமுக. இதுதான் வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஒரே ஃபிளாக். இப்படிதான் வருவாங்க. இது வேற ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னோம்னாலே திருப்புன்னு அர்த்தம். எவ்வளவு தூரம் மதிப்பிழந்து போனாரு ஓபிஎஸ். எதனால மதிப்பிழந்து போனாரு? ஏன் மதிப்பிழந்து போனாரு? பாஜக நம்பினது. பிஜேபியினுடைய உறவு அது தமிழ்நாட்டுடைய உளவியலுக்கு எதிரான. ஏன் உன்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க? உன்னால முடிவெடுக்க முடியல. ஏன்? பிஜேபியோட உறவு. பிஜேபி ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள்ல வந்துட்டு நீ எதையுமே செய்ய முடியாது. எங்க இருந்தும் அங்க முடிவெடுப்பாங்க, இதை நீ செய்யணும். இப்ப இந்த எல் முருகன் கையை தூக்கிட்டிருக்கிறாரு. இந்த முருகன் ஏதாவது செஞ்சிருக்காரு தமிழ்நாட்டுக்கு? இல்ல, அவர் செஞ்சதுன்னு அவர் மினிஸ்டர் ஏதாவது நல்லா செஞ்சிருக்காரு? ஒரு துண்டை போட்டுக்கிட்டு பிரதமர் முன்னாடி போயிட்டு அப்படியே வர முடியும், இவ்வளவுதான். வேல் யாத்திரை போனாரு. வேல் யாத்திரை, அதான் வேல் யாத்திரை போட்டு மந்திரி ஆனாருங்க. என்ன பண்ணாருன்ற நான் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய மாட்டாருங்க. அவங்க ஏமாத்தணும், ஓட்டை வாங்கணும், கொடுக்கணும், திருட்டுத்தனம். இவிஎம் வச்சு இவங்க ஜெயிக்கிறானுங்கன்னா இந்த திருட்டு பசங்களுக்கு வேற என்ன வேணும்? கர்நாடகாவில் உள்ளாட்சி தேர்தல் இனிமேல் வாக்குச்சீட்டு தான் சொல்லிட்டாங்க. இல்ல, வாக்கு சீட்டில் தாங்க நடக்குது. இன்னும் இவிஎம் அங்கெல்லாம் வரல. கேட்டிருக்கிறாங்க இவிஎம் பயன்படுத்துன்றான். இங்க இருக்கிற எந்த கட்சிகளுக்கும் தெரியல. இவிஎம் வந்துட்டு பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கேயுமே கிடையாது. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி இவிஎம் பயன்படுத்தி தான் தீர வேண்டும்ன்ற கட்டாயமே கிடையாது. தூக்கி போடலாம். வேணாம், இவிஎம் நான் பயன்படுத்த மாட்டேன், உள்ளாட்சியில் பயன்படுத்த மாட்டேன், நான் தூக்கி போடுறேன் அப்படின்னு பண்ணலாம். பண்ணி தூக்கி எறியலாம். என்ன கட்டாயம் சொல்லு? எங்க இருக்குது சட்டத்தில் கட்டாயம்? முடியாது. திருட்டுத்தனம் பண்ணுது அது அப்படின்னு உலக அளவில் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பண்ண மாட்டேங்கிறாங்க. அதான். ஏன்னா குறுக்கு வழியில் போயிட்டு நிவாரணம் தேடுறாங்க, வழிமுறையை தேடுறாங்க எல்லா கட்சிகளுக்குமே. மம்தா மட்டும்தான் எதிர்க்கிறாங்க. உண்மை உடனடியே சொல்ல வரேன், மம்தா மட்டும்தான் இவிஎம் சரியா எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவி. வேற யாருமே கிடையாது. அதுக்கு முன்னாடியாவது அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்திருந்தாரு, அப்புறம் அவரும் போயிட்டாரு. அவர் எப்போதுமே அரசங்கி, இப்படின்னாரு சொன்னாரு, அப்படின்னாரு, சேல் மேல பூடான்ற மாதிரி, அந்த மாதிரிதான் அவரு. மம்தா மட்டும்தான் இதெல்லாம் ஒழுங்கா எதிர்க்கிறாங்க. நேற்று மாவட்ட செயலாளர் கூட்டத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சில கருத்துக்களை சொல்லியிருக்கார். அதுவும் பேசுபொருள் ஆச்சு. கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் சிலர் நம்மை பிடிக்காதவர்களும் இருப்பாங்க. அவருடைய கருத்துக்களை பெருசா எடுத்துக்கிட்டு கூட்டணியினுடைய சலசலப்புக்கு நீங்க ஈல்டாக வேண்டாம், பதில் கொடுக்க வேண்டாம், தேர்தல் வெற்றியை மட்டும் நீங்க பாருங்க, கூட்டணி பேரங்கள் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்போ அங்கேயும் அந்த பிரச்சனைகள் இருக்குதானே செய்யுது. அதாவது இந்த ஒரு ஆள் ஒருத்தன் மயிலாப்பூர் பாப்பான், அவன் பேர் என்ன, சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி இல்லை, நான் பெரியாரிஸ்ட், அதனால தப்பாலாம் ஒன்றும். அது அப்புறம் விருதுநகரில் இருக்கக்கூடிய தாக்கூர், மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேலுச்சாமி, இந்த 3 பேர் தவிர வேறு யார் இந்த காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கூட்டணியிலேருந்து விலகணும்னு சொன்னவங்க? இந்த 3 பேர் தவிர வேற யாரும் இல்லை. அவ்வளோதான். இந்த 3 பேரை நம்பி அந்த தலைமை முடிவெடுக்குமா? செம்ம திட்டுட்டு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. போயிட்டு உன் வேலையை பாரு, எங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு. நம்ம இப்போ 18, நான் தான் நம்ம கேட்டது தான், 18 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 10 எம்பி இருக்கிறாங்க, அவரோட சேர்ந்தா என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இவங்க சைலண்டாக இருந்தாங்க. டெபாசிட்டே கிடைக்காது, போங்க வேலையை பார்த்துட்டு அப்படின்ட்டாங்க. எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு கருத்து கேட்கல, எல்லாரையும் தனித்தனியாக கூப்பிட்டு மந்திரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. விஜயனுடைய பாணி வந்துட்டு தனித்தனியாக கூப்பிட்டு காலைல விடுறது. அவர் ராகுல் காந்தி என்ன பண்ணியிருக்காரு, ஒட்டுமொத்த நாகரிகங்கிறது தனித்தனியாக கூப்பிட்டு எல்லாரையும் திட்டிருக்காரு. உன்னை எப்படி பார்த்துட்டினாரு, அந்த மாதிரி தான் என்னையும் திட்டினாரு, போ அப்படிதான். அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கன்னா வாய் திறந்தானே, வந்துட்டு உடனே எங்கன்னா வாய் திறந்தானே பாரு. ஒரே ஒருத்தர் அந்த சக்கரவர்த்தி மட்டும் தான் இன்னும் பேசிட்டு இருக்கிறான்.
சுதந்திரம் இருக்குது அப்படிலாம் அவன் தான் பேசி சுயமரியாதையோட இருக்கணும். சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படி. காங்கிரஸ் கட்சி வந்து சுயமரியாதையை பற்றி பேசுது, இவனெல்லாம் சுயமரியாதையை பற்றி பேசுகிறான். இவர் மயிலாடுதுறை கேட்குறாரு, ஆனால் ராகுல் காந்தி சுதாவை கொடுக்குறாரு. ஏன் கொடுத்தாரு? 2 பேரும் தான் அவரோட நடந்தவங்க. ஆமா. ஏன் அதை கொடுத்தாரு? அவருக்கு நல்லா தெரியும் இவன் எந்த இடத்துல இவன் டபுள் கேம் ஆடுவான்னு தெரியும். காங்கிரஸ் கிட்ட வந்துட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னம்னா, ப்ரோ காங்கிரஸ் மேன், அப்புறம் வந்துட்டு இந்த பிஜேபி லைனேஜில் அந்த கொள்கையோட ஒத்து போகிறவங்க அப்படின்ற ஒரு இடம் ஒன்று இருக்கும். அது தனியாக அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இவர் ஏன் மல்லிகார்ஜுன் கார்கே தான் தலைவராக போட்டிருக்காங்க தெரியுமா? 100% பாஜக எதிர்ப்பாளர். காங்கிரஸ்ல 40% பேர் ஆர்எஸ்எஸ் காரங்க. தங்களா டிராவிடியன்ஸ் சொன்னவர் தானே மல்லிகார்ஜுன கார்கே. அந்த அளவுக்கு போறவர் அவரு, போடான்னு எல்லாமே அப்படிதான். சிவகுமார் அப்படிதான், சித்தராமையாவும் அப்படிதான். எல்லாம் வந்து நான் கர்நாடகாவில் பிறந்தேன், அதனால கர்நாடகா பேசுறேன். மற்றபடி எல்லாம் ஒரே மாதிரி திமுக தான். அதெல்லாம் ராகுல் காந்திக்கு நல்லா தெரியும். அதனால இவங்க சொல்றதுல ஒன்று, இவர் என்ன பண்றாருன்னா அங்கேருந்து வந்துருச்சு, முடிச்சிட்டாங்கன்றாங்க. 18-1 முடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க இவர் ஸ்டாலின். அதனால அவருக்கு ஒன்றும் தேவையில்லை. அவர் நல்லா தெரியும் போனாங்கன்னா அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஏன்னா கெஞ்சிக்கிட்டு போகிற அளவுக்கு வந்துட்டு திமுகனுடைய நிலை இல்லை. 2021க்கும் 26க்கும் என்ன நிலைமைன்னா, இப்போ ஸ்டாலின் வந்துட்டு முதன்மையான ஒரு இடத்துல இருக்காரு. திமுக கூட்டணி முதன்மையான இடத்துல இருக்கு. தமிழக அரசு நல்ல பேரோட இருக்குது. இப்போ நேற்று என்ன பண்றாரு அவரு? தமிழக அரசு தானே டேமேஜ் பண்ண பாக்குறாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? அப்போ இது நல்ல நிலையில இருக்கிறதுனால தானே இவரை விட்டு ஸ்கிரிப்டும் அதான் நல்ல ஆர்எஸ் பாரதி கேட்டாரு, ஸ்கிரிப்ட் வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே இவங்க டேட்டா எல்லாம் எடுத்து போட்டுடுறாங்கங்க. முன்னாடி மாதிரி இல்லை திமுக. அன்னைக்கு வேற ஒரு ஜெனரேஷன் வச்சுட்டு அதை வந்துட்டு ஃபைட் பண்ணுது. வர்றாங்க அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எல்லா டேட்டாவும் எடுத்துக்கிறாங்க, வந்து ஊடகத்தில் பேசுறாங்க. நீ ஒன்றும் பண்ண முடியாது. நித்தி ஆயோக் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசி அடிக்கிறாங்க. கீழே கிரவுண்ட் லெவலில் நீ போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே பெண்களுடைய ஓட்டு பேங்கை கொண்டு போயிட்டாங்க. குடும்பமாக வந்துட்டு ஃபேவரபுளாக பண்ணிட்டாங்க. எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டே நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல. எஸ்ஐஆரை பற்றி ஏதாவது திமுக ஏதாவது பண்ண முடிச்சுதா பாருங்க. பார்த்துக்கலான்றான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, பார்த்துக்கலாம் அப்படின்றான். அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. ஒன்றே ஒன்று தான், அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஃபேவரபுளாக இருக்கிறது என்னன்னா தேர்தல் ஆணையம். இதை தவிர வேறு எதுவுமே ஃபேவரபுளாக இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க அவங்க தமிழ்நாட்டு மக்கள். என்ன விதமான கவர்மெண்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இந்த 5 ஆண்டுகள் வந்துட்டு அவங்க ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. ஏழை மக்களோ எளிய மக்களோ வேறு யாராக இருந்தாலும் கிளீனாக வேலை செய்யுது. நீங்கள் 1000 ரூபா 300 ரூபா 1000 ரூபா 500 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு இடத்துல மாதம் உன் குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி விடும் போது அந்த குடும்பத்தில் அடுத்த தலைமுறை படிக்க வந்துடுது இல்லை. படிக்க வரவனுக்கு 1000 ரூபா கொடுத்துட்றான்ல மாதத்துக்கு. அப்போது எம்பவர்மெண்ட் தானே இது. இது யாரும் கவனிக்கல. அது திமுகவுக்கு வந்துட்டு அட்வைசர்ஸ் எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க, வெளியில் இருக்கிறாங்க நிறைய பேர். அது யார் யாருன்றதுலாம் எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் எந்த கட்சியிலையுமே இல்லை. அவங்க கிளீனாக சொல்கிறாங்க, ஒரு ஜெனரேஷனல் டெவலப்மெண்ட்டு, ஒரு மாற்றத்தை வந்துட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு செயலில் வந்துட்டு திமுக ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது. அதை இவங்களால உடைக்க முடியல. புரியுதுங்களா? எந்த கார்பரேட்டை வச்சுட்டு இந்தியாவை அழிக்கிறாரோ மோடி, அதே கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை ஒரு டெவலப் பண்ணுறாரு. புரியுதுங்களா? இவங்களால இல்லை, யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதான் ஒரு நியூ பர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்குது. ஒரு புதிய புரிதல்ல புதிய பார்வையில் போயிட்டு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு பழமையில போயிட்டு விடணுமா, இல்லை இப்போ இருக்கிற அந்த கம்ஃபர்டபுளா வசதியான இந்த இடத்துல வந்துட்டு வாடணுமா, அது தெளிவாக வந்துருச்சு. அதனால தான் கூட்டணி தொடர்பாக வந்துட்டு ஸ்டாலின் எதுலையுமே அலட்டிக்கல. பார்த்துக்கலாம், வந்தா வரட்டும், போனா போட்டோம் அப்படின்னு. இப்போ அதிமுகலேருந்து வர்றவங்களை சேர்க்குறாரு. இப்போ நீங்கள் எடுத்துக்கங்க, அந்த தென்காசி தொகுதியில் வந்துட்டு ஜெயிச்சது யாரு? சரண் மாதேவியில் ஜெயிச்சார் இல்லையா? பிஹெச் பாண்டியனோட பையன் மனோஜ் பாண்டியன் நிற்கிற இடத்துல அவர் தான் ஜெயிப்பார். அவர் தானே வந்துட்டாரு.
ஸோ அவருக்கு அந்த சீட்டு கொடுக்குறதால திமுகவுக்கு எந்த இடமும் இல்லை. ஒரத்தநாடு 4 டைம் எம்எல்ஏ வைத்திலிங்கம் அவரை சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் சுப்புரத்னம் ஜெயிப்பார், இவர் இந்தாண்ட வந்திருக்கிறாரு. ஸோ திமுக வருத்தப்பட மாட்டாங்க. விடு இந்த போற, நம்மளுக்கு தேவை என்ன, எல்லா கட்சிக்காரனுக்கு தேவை என்ன, நம்ம வரணும் நல்லா இருக்கணும், புரிஞ்சுக்கங்க, நம்ம வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன நல்லா இருக்குது, எதுக்கு இந்த ஆட்சியை நான் விட்டு தரணும்? மக்கள் கிட்டயே கோவப்பட வேணாம், மக்கள் எது சொன்னாலும் கேட்டுக்குங்க, ரியாக்ட் ஆயிராதீங்க, அதுவும் சொல்றாருல்ல. அதான் அவருக்கு தெரியும், அவர் தான் தொடர்புலேயே இருக்கிறாரு இல்லையா. அவரு திடீர்னு யாராவது ஒரு 2 வார்த்தை பேச வந்தாங்கன்னா என்னன்னு கேட்குறாரு. சும்மா கையை கொடுத்துக்கிட்டே போறவர் யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா நின்று கேட்குறாரு, என்ன இவங்க சொல்றாங்க அப்படின்றது. ஸோ அவங்க ஒரு குறிப்போட தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றத நினைக்கிறாரு. அப்போ இவரை விட்டு விலக மாட்டாங்க ஜனங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீ நல்லா உயரத்தில் உட்காந்துக்கிட்டு என்னது தீய சக்தி, அதெல்லாம் எடுபடாது. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு தெளிவான ஒரு தேர்தல் சூழல், அவ்வளோதான்.